அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். நான் இன்னைக்கு தமிழ்லயே பேசுறேங்க. நான் ஒரு உன்னதமான ஒரு உறவை பத்தி என்னோட தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் எனக்கு தோன்றது, என்னை சுத்தி நடக்கிறது, அந்த நான் ரீல்ஸ் அந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேதர் பண்ணதை வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். பெற்றோர்கள், உங்களோட பெற்றோரை வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? கடைசி வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துப்பீங்களா? பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இப்போ நான் கேட்குறது சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 40, 50 இல்லை அதுக்கும் மேலே வயசு உங்களுக்கு. இப்போவும் உங்களோட அப்பா அம்மா உங்க கூட இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான வீட்டில் இப்போதைக்கு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் தாத்தா பாட்டி இருக்காங்க. அப்போ நம்ம அப்பா அம்மாலாம் எவ்வளவு தேவை? அதே மாதிரி நம்மளோட அப்பா அம்மாவை நமக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் நம்ம வீட்டில் வச்சிருப்போமா? இதுலயே 2 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு சைடு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்ல வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா திட்டிக்கிட்டே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சின்ன வயசுல இருந்து அந்த பெற்றவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்களோ அதே மரியாதையோட இப்ப வரைக்கும் நடத்துறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பசங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப த லக்கியஸ்ட். நான் அந்த மாதிரி பிள்ளைகள் இந்த ஜென்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப ரேர். இப்போ ரீல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எது வேணா எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு ரீல் ஆச்சு, ஏதாச்சும் ஒரு பையன் தன்னோட பெற்றோரை அடிக்கிற மாதிரியோ, இல்லைன்னா வந்து ரோட்ல விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிடும், அந்த மாதிரியோ நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிளிப்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய ஃபீல்ட்ல வரும். அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நமக்கே. நாளைக்கு நம்மளும் இது மாதிரி பண்ணுவோமா? ஒருத்தரும் கேட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த பையன் நம்மளோட ஏஜ்ல, அதாவது அவன் ஒரு 20, 30 வயசுல, நான் என் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், இப்படிலாம் ரோட்ல அவங்கள வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் கண்டிப்பா. ஆனா அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்ட அப்புறம் அந்த அப்பா அம்மா அவனுக்கு ஒரு பாரமா தெரியுறாங்களா? இப்போ அவங்களுக்கு ஒரு 70, 80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெட் ரிடன் ஆயிடுறாங்க, ஏதாச்சும் ஒரு நோய் வந்து. ஏன் அவங்கள நம்மளால பார்த்துக்க முடியாதா? நீங்க சின்ன வயசுல பிறக்குறீங்க, உங்களோட யூரின்ல இருந்து ஃபீசஸ்ல இருந்து எல்லாமே, மலம், சிறுநீர், நீங்க கழிச்சது எல்லாமே வந்து அவங்க கிளீன் பண்ணி அதை தோச்சு போட்டு எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காம உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க. இதே அவங்க 70, 80 வயசுல அவங்களால முடியாதப்போ அதை உங்களால செய்ய முடியாதா? அவங்கள அப்போ மட்டும் ஏன் நம்ம பாரமா பாக்குறோம்? எத்தனையோ பிள்ளைகள் தன்னோட அப்பா அம்மாக்களை பார்க்க முடியலன்னு அசால்ட்டா கூட்டிட்டு போயிட்டு ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன்? அவங்க நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே உங்களை தூக்கி போட்டு போயிருக்கலாமே. அவங்களுக்கும் நீங்க பாரம் தானே. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு? பெற்றோர்களை மதிக்க கத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு சொல்லி வளங்க. பெற்றோர் வந்து ஒரு உன்னதமான, ரொம்பவே உன்னதமான ஒரு உறவுனா அது நம்ம வாழ்க்கையில நம்ம பேரண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அந்த ஒரு தாட் எப்பவுமே வந்து நமக்குள்ள இருக்கணும். இப்போ நல்லா பார்த்துட்டு அவங்களுக்கு முடியாத நேரத்துல நீங்க அவங்கள பாரமா நினைச்சீங்கன்னா, ஒரு மகனா மகளா நீங்க தோத்துட்டீங்கன்னா, எப்படி நம்ம பேரண்ட்ஸை நம்ம ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரிதான் உங்களுக்கு வரப்போற மனைவியோ கணவனோ அவங்களோட அப்பா அம்மா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க எவ்வளவு ரூடா வேணா இருக்கட்டுமே, நீங்க பாசத்தால மாத்த ட்ரை பண்ணுங்க. ஆனா அவங்களையும் எந்த ஒரு கட்டத்திலையும் நீங்க வந்து அவங்க வந்து வெளியில போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு இருக்கணும். இப்போ என்னோட அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா, நான் என் அப்பா அம்மாவை எவ்வளவு மதிக்கிறேனோ அதே மாதிரிதான் எனக்கு வரப்போற கணவரோட அப்பா அம்மாவையும் நான் மதிக்கணும். அண்ட் அவங்களும் என்ன பொண்ணா பார்க்கணும். அவங்க பொண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு பொண்ணுன்னு கிடையாது. என்னையும் அவங்க மகளா பார்த்தாங்க அப்படின்னா, அந்த பாண்ட் வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அது எப்பவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த பாண்டுக்குள்ள வராது. நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் நல்லா நடந்து ஓடி ஆடிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இறப்பு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் உழைச்சிட்டே இருக்காங்க. யாருக்கும் நான் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இன்னும் பெட் ரிட்டன் ஆயிட்ட பேரண்ட்ஸ், அவங்களால எழுந்துக்க முடியல, நடக்க முடியல, படுத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்ற நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட மகனோ மகளோ போயிட்டு பணிவிடை செஞ்சாலும் அவங்க நீ எனக்கு செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கண்ணீர் வீட்டுல எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் கடைசி வரைக்கும் தன்னோட மகளுக்கோ மகளுக்கோ தான் ஒரு சுமையா இருக்கக்கூடாது. எத்தனையோ பேரண்ட்ஸ் அது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா பெட் ரிடனா, அந்த வழியிலேயே கூட அவங்க உயிர் பாதி போயிடுங்க.
ஏன்னா எப்பவுமே நமக்கு சுமையே தரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உன்னதமான உறவு அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் மட்டும்தான். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து கேக்குறாரு, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு ரொம்பவே உகந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய தாய் அப்படின்ட்டு. அவர் அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன் தாய் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அடுத்து யாருன்னு கேக்குறாரு. உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து யாருன்னு கேட்டப்போ உன் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ரொம்பவே ஒரு உன்னதமான ஒரு உறவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய், அதுக்கப்புறம் நம்ம தந்தை. நம்மளுடைய மனைவியையோ மக்களையோ சொல்லல. தாய் தந்தையை தான் வந்து நம்ம பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போல நம்மளுடைய தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நம்மளுடைய தாய் தந்தைய எப்பவுமே மதிங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் யார் சொல்லியும் கைவிட்டுறாதீங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அந்த ஒரு தாட். இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வேற இடத்துல விட்டுறீங்க, இல்ல அவங்கள தனியா போக சொல்றீங்க, இல்ல நீங்க தனியா போயிடுறீங்க அப்படின்னா நாளைக்கு அதே நிலைமை தான் உங்களுக்கு வரும். நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளுக்காக துடிக்கிறவங்க நம்ம மனைவி மனைவி மக்களா இருக்கலாம். ஆனா ரொம்ப துடிக்கிறவங்க யாரா இருப்பாங்க? உங்களை பெத்த உங்களோட பேரண்ட்ஸ். அதை நினைச்சு பாருங்க. அதே போல நிறைய பசங்க போயிட்டு அப்ராட்ல செட்டில் ஆயிடுறோம். எப்பனா மாசத்துக்கு ஒரு வாட்டி, வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மாதிரி கூட போய் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பார்க்கறவங்களா இருக்கும். அவங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லாம? கண்டிப்பா நமக்கு ஏர்னிங்ஸ் தேவைதான். மணி இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாதுதான். ஆனா அவங்களோட அந்த மனக்குமுறல் இருக்கு பாத்தீங்களா, நீங்க வர அந்த ஒரு நாளை அவங்க அப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா பேரன் பேத்திகளோட வரீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சந்தோஷம். நீங்க திரும்பி போயிட்ட அப்புறம் எத்தனை வாட்டி அவங்க அவங்க ரூம்ல உட்காந்து எழுதிருப்பாங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட கடைசி காலத்துல மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட்டிட்டு போயிடுங்க. பத்திரமா வச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த உறவு மாதிரி நீங்க எவ்வளோ உறவுகளை சந்திச்சாலும் அந்த உறவுக்கு ஈடு ஆகாது கண்டிப்பா. அப்பா அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ அப்பா அம்மா இல்லாத பசங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க. அப்பா அம்மான்ற அந்த பேரை கேட்டாலே அழறவங்க கோடிக்கணக்குல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ். இல்லாதவங்களுக்கு தான் வலி புரியும். நமக்கு எல்லாமே இருக்குல்ல, அதான் நம்ம அசால்ட்டா இருக்கும். கடைசி வரைக்கும் பெற்றோரை கைவிட்டுறாதீங்க. நல்லபடியா பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் கேட்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அப்பா அம்மாக்காக துவா செய்யுங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அதுவே நமக்கு போதுமானது. நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.